கவிதா எங்கள் மீனாட்சி, கவிதா எங்கள் மீனாட்சி, கவிதா எங்கள் மீனாட்சி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் மொழி, எப்போதும் தமிழ் மொழி. தமிழ் மொழி நமது மூச்சாகும், தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதம் எங்கள் உடலாகும், பாரதம் எங்கள் மடலாகும், இந்து தர்மம் உயிராகும், இந்து தர்மம் உயிராகும், இந்து தர்மம் உயிராகும். இந்த தர்மம் தலைவர் எங்கிட்ட திரும்பி இல்லைங்க நேரம் இல்லைங்க அப்படின்னு வாழ்க வாழ்கவே, தமிழ் தாய் வாழ்கவே, தமிழ் தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத தாய் வெல்கவே, பாரத தாய் வெல்கவே, பாரத தாய் வெல்கவே, பாரத தாய் வெல்கவே, தமிழ் தாய் வெல்கவே, தமிழ் தாய் வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, தமிழ் தாய் வெல்கவே. தமிழ் பிரயாக்ராஜ் தீர்த்தம், தீர்த்தம். சர்வதேச அளவிலே தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிப்ரவரி 21. வங்கதேசத்திலே வங்க மொழி பாகிஸ்தானியர்களால் ஒடுக்கப்பட்ட போது, நசுக்கப்பட்ட போது, வங்கதேசத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினார்கள். அதிலே பலர் கொல்லப்பட்டார்கள். தாய்மொழியை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த அந்த மாணவர்கள் மடிந்த தினத்தை உலக தாய்மொழி தினமாக நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம். ஐநா சபையும் அறிவித்திருக்கிறது. உலகத்திலே தாய்மொழி என்பது மிகவும் முக்கியமானது. அதுவும் தமிழ் மொழி தெய்வீகமானது. நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்திலே திணிக்கப்பட்ட ஆங்கிலம் இன்றைக்கு கல்வியிலே ஆதிக்கம் செலுத்துகிறது. தமிழகத்திலே தமிழ் ஒரு பயிற்று மொழியாக, குறிப்பாக மழலையர் கல்வியிலே எல்கேஜி யூகேஜி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் 3 வயசில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்துனா அங்கே மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுகிறது. தமிழ் அழிகிறது. ஆங்கில திணிப்பினால், பிறமொழி திணிப்பினால் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்திலே தமிழை பயிற்று மொழியாக மாற்றிட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அண்டை மாநிலமான கர்நாடகத்திலே மழலையர் கல்வியிலே ஆங்கிலம் இல்லை. அங்கே மழலையர் கல்வியில் ஆரம்ப கல்வி வரை பயிற்று மொழியாக, ஒரு மொழி பாடமாக மட்டுமல்ல, பயிற்று மொழியாகவும் தமிழ்தான் மற்ற மாநிலத்திலே இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே மட்டும் இந்த நிலை மிகவும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் தான் இருக்கணும், வேறு எந்த மொழியும் இருக்கக்கூடாது. இது நீண்டகால கொள்கை. அதே மாதிரி 5ஆம் வகுப்புக்கு மேலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்விக் கொள்கை என்பது வரவேற்கத்தக்கது. சமீபத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கையை வலியுறுத்துவது. இப்போ நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை தமிழ்படுத்தி புத்தகமாக போட்டு எல்லோருக்கும் நாங்கள் விநியோகம் செய்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையும் இந்தி திணிப்பு என்பது கிடையாது. இதில் இந்தி திணிப்பு இருக்கிறது என்று யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த இடத்துலையும் இந்தி திணிப்பு கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை என்பது தாய்மொழி கல்விக் கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு தமிழ் உச்சரிப்பு
நம்முடைய குழந்தைகளுக்கு சரியாக இல்லை. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை சேகரித்தார்கள். மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் தமிழ் பாடத்தில் எல்லாருமே தமிழகத்தில் ஃபெயில் ஆகியிருக்கிறார். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவன் கூட 2ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாத அளவிலே இங்கே வந்து தாய்மொழி கல்வி மிகவும் தரம் தாழ்ந்து இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கனவு என்னன்னா எல்லாரும் தாய்மொழியில் படிக்கணுங்கிறது. அண்ணல் காந்தியடிகளுடைய கனவு. லிங்க் லாங்குவேஜாக எது வேணா இருக்கலாம், ஆனால் தாய்மொழி வழியாக நாம் கணிதத்தை கற்க வேண்டும், தாய்மொழி வழியாக அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மோடிஜியோடைய விருப்பம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியிலே பொறியியல் பல்கலைக்கழகம், மருத்துவ பல்கலைக்கழகம் தாய்மொழியிலே அமைக்கப்பட வேண்டும். அதுக்கான முயற்சிகளை எல்லாம் இங்கே செய்ய வேண்டும். தமிழ் வந்து கட்டாய தமிழ் பாடச்சட்டம். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமையே ஒருத்தன் டிகிரி வாங்க முடியுங்கிற நிலை இருந்தது. ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் 2006 கட்டாய தமிழ் பாடச்சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நீ என்ன வேணால் படிச்சுக்கோ, எந்த மொழி வேணால் படிச்சுக்கோ, ஆனால் தமிழை ஒரு மொழி பாடமாக படிக்கணும். என்னாச்சுன்னா அந்த கட்டாய தமிழ் பாட சட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது சில பகுதியில் இருக்கிற முஸ்லீம்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் உருது தான் படிப்போம், தமிழ் படிக்க மாட்டோம், கட்டாய தமிழ் பாடச்சட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் உடனே அவங்களுக்கு விலக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்தது. ஒரு சில பேர் கான்வென்ட் கல்வி அவங்கெல்லாம் போய் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கட்டாய தமிழ் பாடச்சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம். உடனே சிறுபான்மையினர்னா அவங்களுக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2006 கட்டாய தமிழ் பாடச்சட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தமிழ் படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து விலக்கு கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? எனவே கட்டாய தமிழ் பாடச்சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போர்டு இருக்குது, பலகை இருக்குது, விளம்பர பலகை இருக்குது. அவங்க வியாபார நிறுவனங்களுடைய அந்த போர்டை வைக்கிறாங்க. எந்த இடத்துலையும் பெரும்பான்மையான இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், மலபார் கோல்டு எங்கே தமிழ் எழுதியிருக்கிறாங்க. தமிழக அரசு அலுவலகங்கள் சமீபத்தில் கோவையில் குளங்கள் அதெல்லாம் புதுப்பிச்சாங்க. அங்கெல்லாம் அரசாங்கமே தமிழகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இந்த பெயர் பலகைகள் தமிழிலே பெரிதாக எழுதப்படணும், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் எழுதலாம், அதை விட சின்னதாக, அதுக்கப்புறம் அவங்க விரும்புகிற மொழியில் எழுதிக்கலாம். இது சட்டம். அப்படி தமிழில் பெயர் பலகை வைக்கலைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அரசாங்கமே பல இடங்களில் மேலே தமிழ் வாழ்கன்னு எழுதியிருக்கிறான், மாநகராட்சி அலுவலகம்னு எழுதுறது இல்லை. என்ன எழுதுறாங்க தெரியுங்களா? கார்பரேஷன் ஆஃபீஸ்னு எழுதுறாங்க. இந்த நிலைமை மாறணும். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அதுக்குன்னு இருக்காங்க, தமிழ் வளர்ச்சித்துறை மந்திரி இருக்கிறாரு. அவங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தேமதுர தமிழோசை தெருவெங்கும் முழங்கிட வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் எங்கும் தமிழ் இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உச்சரிப்பு இந்த தொலைக்காட்சிகளில் வானொலியில், அதுவும் குறிப்பாக தனியார் பண்பலை வானொலி நிலையங்கள்லாம் தமிழ் உச்சரிப்பை கொலை பண்ணுறாங்க. அதன் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். மழலையர் கல்வியில் ஆங்கில திணிப்பு, கான்வென்ட் கல்வியை ஒழிச்சு கட்டி, மம்மி டாடி கல்வியை ஒழிச்சு கட்டி முழுமையாக தமிழ் மட்டுமே, தாய்மொழி தான். 3 வயசு குழந்தை கொண்டு போய் சேர்த்துறோம். அந்த குழந்தைக்கு தாய்மொழியில் தானே சொல்லிக் கொடுக்கணும், எழுத்து தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்கணும். 5ஆம் வகுப்பு வரை தமிழில் தான் அவங்க அறிவியல் படிக்கணும், தமிழில் தான் புவியியல் படிக்கணும், தமிழில் தான் எல்லாமே படிக்கணும், வரலாறு படிக்கணும். அதனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நீதிமன்றத்தில் தமிழ் இருக்க வேண்டும். இன்னும் உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக அது வந்து மாத்திரேன், இப்போ பண்ணுறேன், அப்போ பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, தாமதித்து கொண்டே இருக்கிறார்கள். நீதிமன்றங்களிலே தமிழ், நம்முடைய வாழ்வியலிலே தமிழ். ஒரு பிறந்தநாள் கொண்டாடணும்னா அதை வந்து ஹாப்பி பர்த்டே, கேக் வெட்டி ஊதி அணைக்கிறது, மெழுகுவத்தி ஏந்துறது, அது தமிழ் கலாச்சாரம் அல்ல. எனவே தேமதுர தமிழோசை தெருவெங்கும் முழங்கிட வேண்டும். தமிழ் அன்னை நம்முடைய தமிழகத்தில் இந்த தமுக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழன்னை சிலை, தமிழன்னை சரஸ்வதியினுடைய வடிவம், தமிழன்னை ஆண்டாள் தாயாருடைய வடிவம், தமிழன்னை அன்னை மீனாட்சியினுடைய வடிவம். எனவே இங்கே தமிழன்னை சிலைக்கு நாங்கள் முறைப்படி பூஜைகளை செய்து வழிபட்டு தேசிய கல்விக் கொள்கையை, அதனுடைய தமிழ் வடிவத்தை தமிழன்னையின் பாதத்திலே பூஜைக்கு வைத்து அதை இன்றைக்கு வெளியிடுகிறோம். அனைவரும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதம் எங்கள் உடலாகும், ஹிந்து தர்மம் உயிராகும் என்கின்ற இந்த முழக்கத்தை முன்வைத்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை இப்போ தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று இருக்குது.
இந்த தமிழ்தாய் வாழ்த்தில் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது. நான் மொரீசியஸ் போயிருக்கேன், அங்கே ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது. மலேசியாவில் போனால் அங்கே ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவங்க எழுதின பாடல்ல இருந்து சில பகுதிகளை நீக்கிட்டு அதை பாடலாக வச்சுருக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாரதியார் பாடல்ல இருந்து அல்லது தேவாரம், திருவாசகம், அன்னை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், குமரகுருபுரர் அருளியது, இது மாதிரி விஷயங்கள்லேருந்து தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்து இந்த தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றணும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து திராவிடங்கள் திருடாடன்னு வருது, இதுக்கும் தமிழ்தாய்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆகவே நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து இந்து மக்கள் கட்சி அல்லது நம்முடைய தமிழகத்திலே தேசிய அமைப்புகள் ஆட்சிக்கு வருகிற பொழுது பிஜேபி வந்ததுன்னா இந்த தமிழ்தாய் வாழ்த்தையும் மறுபரிசீலனை செய்து தமிழ்தாய் வாழ்த்தா பாடணும். அது திராவிடத்தாய் வாழ்த்தா இருக்கக்கூடாது. அதையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து தேசிய கல்விக் கொள்கையிலே எங்காவது ஒரு இடத்துல இந்தி திணிப்பு இருந்ததுன்னு யாராவது நிரூபித்தா 1,00,000 ரூபாய் பரிசு என்பதை அறிவித்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை முதல்ல ஊடகங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எல்லா மக்கள் மத்தியிலையும் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனுடைய தமிழ் வடிவத்தை வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இப்போ தமிழ் முக்கியமாக இருக்கணும் எல்லாமே சொன்னீங்க. ஆனால் தமிழெண்ணெய் சிலை முன்னாடி ஒரு பிராமணரை வைத்து சமஸ்கிருத பிராமணர்கள் தமிழர்கள் இல்லையா? அந்த விவாதத்துக்கு வரீங்களா நீங்கள்? என்ன சொல்லுங்க? சமஸ்கிருத மந்திரங்களை அதெல்லாம் தமிழ்லையும் மந்திரம் சொன்னோம், சம்ஸ்கிருதத்துலையும் சொன்னோம். தமிழ் வேற சம்ஸ்கிருதம் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய் எங்கள் திருவாசகம் சொல்லுது. என்னங்க அவங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டான்னு சொன்னாங்களா? அவங்கெல்லாம் தவறாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து தமிழை போற்றுவர்கள் எல்லோரும் கலந்துக்குவாங்க. அந்தணர்கள் தமிழர்கள் தான், தமிழ் வளர்த்தவர்கள் அந்தணர்கள் தான். நீங்கள் சும்மா பிராமணர்களை வந்து தமிழர்கள் இல்லைன்னு அந்த வாதத்தை முன் வச்சிங்கன்னா அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்குறோம். தமிழ் சங்கத்தை உருவாக்கியது சிவபெருமான், புரியுதுங்களா? அறவாளி அந்தணன் சிவபெருமான், அந்தணன் என்போன் அறவன் சிவபெருமான். இந்த தமிழ் தாய் ஆதிசிவன் பெற்றெடுத்தான்கிறார் எங்கள் பாரதியார், புரியுதுங்களா? அதனால நீங்கள் வந்து தமிழ் வேற சம்ஸ்கிருதம் வேறங்கிற அந்த விவாதமெல்லாம் தவறு. தமிழும் சம்ஸ்கிருதம் ஒன்று, தமிழ் வேற சம்ஸ்கிருதம் வேற கிடையாது. அதனால இப்போ இந்த நிகழ்ச்சியிலையும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இந்த தமிழ் வாழ்க தமிழ் அன்னைன்னு எல்லாம் போட்டுறாங்க இல்லையா? அவங்க யாருமே வள்ளிய ஏமல்ல, அவங்களுக்கு வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை. விடுதலை சிறுத்தை தமிழ் அப்படிங்கிறாங்க, திமுக தமிழ்ங்கிறாங்க. இந்த தமிழன்னை சிலைக்கு நாங்கள் வந்து சாவி வாங்கி திறக்கோம், நாங்கள் வந்து தான் சாவி வாங்கி திறந்தோம். அதனால் இந்த சமஸ்கிருதம் மந்திரம் தமிழன்னைக்கு ஏற்றது. தமிழ் வேறு சம்ஸ்கிருதம் வேறு இல்லை, ரெண்டுமே இறைவனால் படைக்கப்பட்ட மொழி, இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி. நன்றி, வணக்கம். அவங்களோட நிதி வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்றால் தான் நிதி அப்படின்னு மத்திய இல்லை, கட்டாயம் அப்படி சொல்லணுங்க. ஏன்னா இவங்க வந்துங்க ஸ்கூல் நடத்துகிற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு மத்திய அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு கையெழுத்து போட்டாங்க, அந்த ஸ்கூல் நடந்ததா? அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் இருக்கிற வாத்தியாரை வந்து கணக்கு காட்டி இவங்க 2 வருஷம் அந்த பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இவங்க கையில் நிதி கொடுக்கக்கூடாது. இவங்க கையில் நிதி கொடுத்தோம்னா எங்கள் மத்திய அரசு நேரடியாக ரோடு போடுது, மத்திய அரசு நேரடியாக குடிநீர் கொடுக்குது, மத்திய அரசு உணவு தானியங்களை நேரடியாக ரேஷன் கடையில் இலவசமாக கொடுக்குது. அதை ஏன் உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி அப்புறம் நீங்கள் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி, இது வந்து ரொம்ப தவறு. இந்த தமிழக அரசாங்கத்தை நம்பக்கூடாது. தேசிய கல்விக் கொள்கையை கேரளம் ஏற்றுருக்கு, கம்யூனிஸ்ட்கார ஏற்றுருக்காங்கல்ல கேரளாவில். தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுக்க இருக்குல்ல, இங்கே மட்டும் நீ என்ன தனித்தமிழ்நாடா? என்ன பிரிவினைவாதம் பேசுகிறியா? தப்பு. மத்திய அரசாங்கம் கல்வி சம்பந்தமாக நேரடியாக மத்திய அரசு இங்கே மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். இவங்க பூரா பிரிவினையை தூண்டி விடுறான். இவங்களுக்கு நிதி கொடுக்கக்கூடாதுங்கிறதான் நாங்கள் தமிழன்கிட்ட வேண்டுறோம். நரேந்திர மோடி வந்து நிதி கொடுத்தாருன்னா தமிழ் வளர்க்கணும். இவங்க ஆங்கிலம் வளர்க்கறதுக்கும் இவங்க கல்வியை வியாபாரம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. மத்திய அரசு நிதியை தவறாக பயன்படுத்துகிறாங்க, இவங்க குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் அது நம்ம இவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, தப்பு. எதுங்க சம்ஹார சிக்ஷா இல்லை, சமக்ஷர திட்டம் அனைவருக்கும். சார் இவங்களுக்கு கொடுக்கூடாது. இவங்க எந்த திட்டத்தையுமே தமிழ்நாட்டில் தமிழ் கல்வியை அவங்க கொடுக்குறாங்க, தாய்மொழி கல்வி அவங்க கொடுக்குறாங்களா? முதல்ல அதையே நீ அமல்படுத்தலை. உனக்கு கல்வி திட்டம், உன் கல்வி மந்திரியே உனக்கு இருக்கக்கூடாதுங்கிற. உன் கல்வி மந்திரி மகன் எங்கே படிக்கிறான்? அவன் நான் பிரெஞ்சு தான் படிக்கிறேங்கிறான், அவனுக்கு எது கொடுக்கணும்? தப்புங்க அது. நீங்கள் வந்து ரொம்ப தவறாக சொல்கிறீங்க. மத்திய அரசாங்கத்துடைய நிதியை தப்பாக பயன்படுத்துகிறார்கள். தமிழக கல்வித்துறை, தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னங்க இது வந்து ஊழல் மயமாக இருக்குது. இவங்க ஏமாத்துறாங்க, மக்களுடைய வரி பணத்தை இவங்க ஏமாத்துறாங்க. இவங்க நடத்துகிற ஸ்கூலெல்லாம் லாபத்தில் இயங்குது இல்லை, சன்சைன் ஸ்கூல் லாபத்தில் தான் இயங்குது. சன்சைன் ஸ்கூலில் ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய ஸ்கூல், புரியுதுங்களா? இங்கிருந்து எங்கள் சூர்யா எங்கள் கூட சேர்த்திருக்காரு குழந்தைகளை. இதெல்லாம் சும்மா பொய்.
மக்களை ஏமாத்துறாங்க. மத்திய அரசாங்கமே நேரடியாக கேந்திரிய வித்யாலயா மூலமாக தான் கல்வி கொடுக்கணும். இந்த தமிழக அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், ஆரம்ப கல்வி இவங்கெல்லாம் இந்த அது பூராமே மத்திய நேஷனலைஸ் பண்ணிடணும் கல்வியை. இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, இவங்ககிட்ட கொடுக்கூடாது கல்வி, தப்புது. சமக்கர சிக்ஷா கல்வியாக இருந்தாலும் சரி, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நவோதயா ஸ்கூலாக இருந்தாலும் நேரடியாக மத்திய கவனம். இவனை நம்பாத. ஐயோ எங்கள் தமிழனை ஏமாற்றி மொட்டையடிச்சு, எங்கள் தமிழனை முட்டாளாக்கி, எங்கள் தமிழனை மம்மி டாடின்னு கூப்பிட வச்சு, எங்கள் தமிழனை கிறிஸ்தவனாக மாற்றி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதயநிதியே கான்வென்ட்டில் பிடிச்சி கிறிஸ்டினா போயிட்டார் இல்லையா? அது தப்புங்க. அது இவங்ககிட்ட கொடுக்கூடாது, நிதியே கொடுக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை தேசிய பள்ளிக்கல்வித்துறையாக மாறணும். பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு எதுக்கு தனி பள்ளிக்கல்வித்துறை? எல்லாரும் தானே படிக்கிறான், தப்பு அது. நன்றி. எங்க இருக்குது? எல்லா மாநிலத்திலையும் மும்மொழி கல்வி தான். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கல்வின்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க குடும்பம் நடத்துறதுல எல்லாம் மும்மொழி கல்வி. தமிழ்நாட்டில் மும்மொழி கல்வி தான் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் சும்மா இது வார்த்தை போறலாம் வேண்டாம். நீ வந்துருவியா, நீ அண்ணா சாலையில் நடந்துருவியா, மோடி கெட் அவுட் மோடி சொல்லாமல் ஒரு பிரதமர் அப்படி, அல்லது இதெல்லாம் இது சப்ஜெக்டை திசை மாத்துறாங்க. இந்த இதெல்லாம் வந்து இந்த திருப்பரங்குன்றம் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி. திருப்பரங்குன்றம் புரியுதுங்களா? தமிழ் கடவுள் முருகன் தமிழ் மலையை ஆக்கிரமிக்கிறான், அங்கே போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறான். அதை திசை திருப்புறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட்காரனும் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளும் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. தமிழ்நாட்டில் பெண்களை மதிக்கணும். டெய்லியும் நேற்று எடப்பாடி ஐயா நல்லா சொல்கிறார், ஒரே நாளில் 9 இடத்துல பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த சப்ஜெக்ட் வந்து திசை திருப்பறதுக்கு தான் எப்பவுமே திமுக கையில் வச்சுருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு தப்பு. ஆமாம் ஆமாம். எந்த சார் அதெல்லாம் எந்த அதிகாரியாக வேணாலும் வரட்டுங்க, ஒரு மொழியை படிங்க போதும், தாய்மொழி படித்தா போதும், அதை போதும் அதெல்லாம் போதுங்க. அதுதான் தமிழ்நாட்டில் மோடி அதான் அவங்க அப்படி சொல்லலைங்க. அவங்க இங்கிலீஷ் படிங்கிறான், ஆங்கிலத்தை திணிக்கிறான். பொண்டாட்டிக்கிட்ட கூட இங்கிலீஷில் பேசுங்கிறான். என்ன சொல்கிறாரு தெரியுமா? சமையல்காரிக்கிட்ட இங்கிலீஷில் பேசு. பாட் நான்சென்ஸ், தமிழ் காட்டு மிராண்டி மொழி. இன்னைக்கு சொல்கிறாங்களே இந்திய எதிர்ப்பு போராட்டம், அவர் ஈவேர் என்ன தெரியுமா சொன்னார்? காலி பயல்களை சுட்டு தள்ளுனார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற போர்வியில் இந்த அண்ணாதுரை, கருணாநிதி இவர்களெல்லாம் மாணவர்களை வன்முறையில் ஈடுபடுத்துகிறார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரனை சுட்டுத்தள்ளு சொன்னது யார்? ஈவேரா? இதெல்லாம் நாடகங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு, நீண்ட நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழனையை வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப தவறு. இவங்க வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்குறாங்கன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, அதனால் நான் பதில் சொல்கிறேன். நன்றி. நன்றி சார், வணக்கம்.